தேங்காய் வாங்குறாக்கெல்லாம் வாங்க 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 வாங்க, எல்லாருக்கும் தேங்காய் இருக்குது வாங்க. இந்த தேங்காய் 310 ரூபா, இது 300 ரூபா. இந்த அரிக்கி நல்லா பார்த்து கொள்ளுங்க, இது 300 ரூபா. இதை விட கொஞ்சம் பெருசி நல்லா பாருங்க, 350 ரூபாய். இந்த அரிக்கை 350 ரூபா. வாங்க வாங்க, முடிய போகுது. இது மட்டைக்கு தான் 10 ரூபாயா? மட்டைக்கு தான் 10 ரூபா. இது இந்த மட்டைக்கு தான் 10 ரூபா. இது 300 ரூபா தான் தேங்காய். மட்டைக்கு ஆண்டிக்காண்டு நீங்கள் ஒரு இடத்தையும் எடுக்க மாட்டேன். இப்படி தேங்காய், இப்படி தேங்காய்னு பாருங்க, நல்ல தேங்காய் தான். இப்போதான் நான் கடையில் இருந்து கொண்டு வந்தேன், உரிச்சிட்டு வந்தது. பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ உங்களுக்கு தேங்காயில விலை இந்த அரிக்கை தேங்காய் 310 ரூபா. இந்த 10 ரூபா என்னதுக்குன்னு சொன்னால், இந்த மட்டைக்கு, இந்த மட்டை நீங்கள் பொரியால் வாங்குறோன்னா 10 ரூபா ஆகணும். உள்ளுக்குள்ள இருக்க தேங்காய்க்கு எவ்வளோ வேணா 300 ரூபா தான். ஆகவே இதுக்கு இதில் விலை 310 ரூபா. விருப்பமானாக்கள் வாங்க, மட்டையும் சிலாக்கள் கேட்குறாங்க எனக்கு. அதெல்லாம் நான் இந்த தேங்காயை மட்டையோட கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இது 300 ரூபா. நல்லா பாருங்க, இது இந்த கூடாத தேங்காய்கள் ஒன்று நம்ம கொண்டு வரல. பாருங்க 300 ரூபா இன்னாரிக்க தேங்காய். அதை விட கொஞ்சம் பெருசு 350 ரூபா. இதுதான் வித்தியாசம். இது 350 ரூபா, இது 300 ரூபா. பாருங்க, நல்ல தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம கொண்டு வர கடைக்கு தெரியும் தானே. இது 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 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது பாதி தேங்காய் யாரும் இப்போ கடைகளில் விற்கிறதில்ல. என்ன செய்கிற, மக்களுக்கு கஷ்டம், காசு இல்லை. சிலாக்கள் என்கிட்ட பாதி தேங்காய் கேட்குறாங்க. அதால தான் பாதி. சிலாக்கள் என்ன செய்கிற, அதையும் விட பாதியும் கேட்குறாங்க. அதால் அவங்களுக்கு இந்த அரிக்கை துண்டு, ஒரு துண்டு 50 ரூபா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கடைக்கு வாங்க. இதை எப்படி துண்டாக்கி எடுத்து போட்டு என்ன வேணுமெண்டா பிளண்டரில் போட்டு அடித்து போட்டு கரைக்குள்ளே விடுறான். அவ்வளவுதான் பேர். பார்த்தீங்களா எப்படி செட்டாப் உண்டு. இப்படி தான் செட்டாப் இருக்கு. எல்லாரும் வரணும் நம்மளோட கடை. வாங்க எல்லாரும் பார்த்து ஞானி எப்படின்னு சொல்லி. இது சிலாக்களுக்கிட்ட காசு இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் படத்ததில்லை. 50 ரூபா காசு கூட வந்தீங்கன்னா காணும். 50 ரூபாய்க்கு இந்த துண்டை வாங்க எல்லாரும். வாங்க வாங்க அண்ணன், இந்தாங்க உங்களுக்கு என்ன துண்டு தேங்காய் வேணும்? பரவாயில்ல துண்டு தான். கொண்டு வீட்டை பிளண்டரில் சமைங்க, அப்போ நல்லா போட்டு அடித்து சமைங்க. இந்தாங்க. சரி, ஒரு துண்டு தேங்காய் போய்த்துது.